ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எதற்கு ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் இன்றி அமையாதவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி, அடுத்து நான் சொன்ன தலைப்புக்கு நேராக நம்ம என்ன பண்ணுவோம்? வருவோம். ஆவியானவருக்கு முன், பரிசுத்த ஆவியானவருக்கு பின். ஒரு மனிதனை நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு முன் அவர் எப்படி இருந்தார், பரிசுத்த ஆவியானவருக்கு பின் அவருடைய வாழ்க்கை எவ்வாறாக மாறியது என்று சொல்லி எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். பேதுருவை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப பேதுரு ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவினா என்னன்னே பேதுருக்கு தெரியாது. பேதுரு சாதாரண மனிதன் கிடையாது. அவருக்கு சொந்தமா என்ன இருந்துச்சு? படகு இருந்தது. அவர் சொல்லுகிறார், அந்த சொத்து பத்து, என்னுடைய படகு, என்னுடைய வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எதிர்பார்ப்பு உள்ள ஒரு வாழ்க்கை. பேதுரு தன்னை ஆவியானவரோடு இடைப்படுவதற்கு முன்பாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவரை பெறலைன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? அப்படிதான் வாழ்வோம். சர்ச்சுக்கு வரவுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதே பேதுரு ஆவியை பெற்ற பின் அவர் எவ்வாறாக மாறுகிறார்? எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலனுடைய நடபடிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். இங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். வெள்ளியும் பொன்னும் என்ன இல்லை, எங்களிடத்தில் இல்லை. ஆனா எங்ககிட்ட ஒன்று இருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அவன் எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்கும் போது அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. அதே பேதுரு தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு அப்புறமும் அவன் சொல்றான், வெள்ளியும் கிடையாது பொன்னும் கிடையாது, ஆனா அவருடைய நாமம் எங்களுக்கு இருக்கிறது, அது எங்களுக்கு போதும். எதிர்பார்ப்புள்ள வாழ்க்கையை போதும் என்கிற மனதுடைய வாழ்க்கையாக மாற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு முன் அவன் எதிர்பார்ப்போடு வாழ்கிறான். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. வெள்ளியும் பொண்ணு ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து கொண்டாது என்ன பண்ணாங்க? அவனுடைய பாதத்துல வச்சாங்க. ஆனா அது மேல அவனுக்கு என்ன ஆகல? கண்ணு போல. அனனியா சப்பீரால்கிட்ட கூட அவர் சொல்றாரு, எப்பா அது உன்னுடைய பணம், அது விற்கிறதுக்கு முன்னாடி அது உன்னுடையதா இருக்கவில்லையா? விற்றதுக்கு பின்பாக அது உன்னுடையதா இருக்கவில்லையா? ஐயா 80 லட்சத்துக்கு விற்றோம், 40 லட்சம் நாங்கள் வச்சுக்கிறோம், 40 லட்சம் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு 2 பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? செத்திருக்க மாட்டாங்க. அங்கே அவர்கள் செத்ததற்கு காரணம் அவர்கள் பணத்தை வஞ்சித்து வச்சதுனால அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவர்கள் பொய் சொன்னதுனால. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லுகிற ஒரு பொய் கூட நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிதாவினுடைய அங்கீகாரம் பெற்று ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. ஆண்டவர் சம்பந்தம் இல்லை, எதுக்கு பேசுறாருன்னு தெரியல. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். 2வதாக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 71வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அதே பேதுரு தான். ஆண்டவரை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆண்டவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த அரண்மனையில பார்ப்பதற்கு அவன் என்ன பண்றான்? ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறான். அங்கே உள்ள கூட்டத்துல ஒரு பெண் பேதுருவை பார்த்து கேட்கிறா, நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே? பேதுரு அங்க என்ன பண்றாரு? எனக்கு தெரியாது, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. சபிக்கவும்
சத்தியமா எனக்கு தெரியாது. அவன் யாரு? அவன் கொலைபாத என்ன சொல்லி சபிச்சான்னு தெரியல. அங்கே 2 வார்த்தையில மார்க் எழுதிட்டாரு. ஆனா அவன் எப்படி சபிச்சிருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இடைப்படுவதற்கு முன்பாக மறுதலிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவன் சொல்லுகிறான். அதே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவன் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக, ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு பின்பாக அதே ஜனங்களை பார்த்து தான் சொல்றான், ஜீவாதிபதியை என்ன பண்ணீங்க? கொலை செய்தீர்கள், அவர் உயிரோட எழும்பினார், அதுக்கு நாங்க சாட்சி. அப்போஸ்தலர் 1:8 இங்கே நிறைவேறுது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இங்க சொல்றா, நாங்க சாட்சி. யாரு நம்புறீங்களோ நம்பலையோ நாங்க அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. யாருனே தெரியாது என்று மறுதலித்தவனுடைய வாழ்க்கையை சாட்சி உள்ளவனை போல ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம வாழ்க்கை இன்னும் நம்ம ஆண்டவரை மறுதலிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? சின்ன சின்ன காரியத்துக்கு சாட்சிகளா என்ன பண்ணணும்? நம்ம மாறணும். இன்னும் சின்ன சின்ன சோதனைக்கு பாடுக்கு ஆண்டவரை பழி சொல்லிக்கிட்டு, பிசாசை குறை சொல்லிக்கிட்டு, மற்றவங்க மேல பழியை தூக்கி போட்டுக்கிட்டு, அதற்கு பேர் தான் என்னது? மறுதலிப்புள்ள ஒரு வாழ்க்கை. இல்லை, எனக்கு தெரியும், என் சூழ்நிலை மாறும், இது நிரந்தரம் கிடையாது, என் வாழ்க்கை மாறும். அந்த விசுவாசம் வாரியில வரும் பொழுதுதான் நீங்க யாருக்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னீங்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாகவே உங்களை சாட்சியாக தேவன் நிறுத்துவார். மறுதலித்தவனையே நிறுத்த முடியும் என்றால் அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக நிறுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நமக்கு விசுவாசம் என்ன ஆகிறது? அதிகமாகிறது. இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம சோர்ந்து போய் உக்காந்து இருக்கிறோம்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரை இன்னும் என்ன பண்ணல? ஒழுங்காக பெற்றுக்கொள்ளவில்லை. அங்க சாட்சிகளா என்ன பண்ணாங்க? நின்றார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும் என்றால் நம்மை சாட்சியாக நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. அல்லேலூயா. இல்லைன்னா அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை மறுதலிச்சுட்டு தான் இருப்போம். கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு போதுமானது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் மரித்து விட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், 3ஆம் நாள் உயிரோடும் எழுந்து விட்டார். அதற்கு பின்பாக இங்கே நடக்குது, அவன் மறுபடியும் என்ன பண்றான்? தன்னுடைய வேலைக்கு போறான். இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தவன், இயேசுவுக்கு சீசனாக இருந்தவன், 3.5 வருடம் அவரோடு கூட இருந்தவன். ஆண்டவர் போன உடனே அவர் வந்தாரு, மரிச்சாரு, உயிரோட எழுந்துட்டார், சரீரத்தை வேற என்ன பண்ணல? காணோம். நம்ம வாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம வேலையை பார்ப்போம். இவன் போனது இல்லாமல் அவன் கூட்டாளிகளை என்ன பண்ணுறான்? நான் மீன் பிடிக்க போகிறேன். அல்லேலூயா. உடனே எல்லாரும் நம்ம கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நானும் வரோம், நாங்களும் வருகிறோம். பின்மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகள் நம்மை பின்மாற்றம் அடைய செய்கிறது. இன்னும் பின்னாடி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் முழுமையா நம்மளை என்ன பண்ணல? ஆளுகை செய்யவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலரின் நடபடிகள் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. பின்மாற்றம் அடைந்தவனுடைய வாழ்க்கையை ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவனுடைய வாழ்க்கையாக
மாற்றினது இந்த பரிசுத்த ஆவியானவர். பின்மாற்றம் அடைந்தவன் தான் மறுபடியும் வலையை தூக்கிட்டு படகுக்கு போனவன் தான். பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில வந்த உடனே அவன் வாழ்க்கை மாறுது. ஒரே பிரசங்கம். அங்க என்ன 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை பிரசங்கமாக மாற வேண்டும். நம்ம போய் பிரசங்கம் பண்ண வேண்டியதை நம்முடைய வாழ்க்கையே அவங்களுக்கு சொல்லணும். அதை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கை என்னைக்கு பிரசங்கமா மாறுதோ, நம்ம வாழ்க்கை என்னைக்கு சுவிசேஷமா மாறுதோ, அன்னைக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. இதில் நம்ம என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். இதெல்லாம் சாதாரணமா செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது. இப்படி வாழ்க்கை மாறாது. அல்லேலூயா. ஒரு நைட்ல மாறுறது கிடையாது இது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பழகணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஒரு படியா முன்னேறணும். நீங்களே போய் பாருங்க, ஒரு நோட்டை எடுங்க, எழுதுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முன் நான் எப்படி இருந்தேன், பரிசுத்த ஆவியானவருக்கு பின் அந்த வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, இன்னும் என்னென்ன மாறணும், மாத்துங்க. அதற்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். நீங்க மாறலைன்னா முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஆக்கினை தீர்ப்பு அடைவீர்கள். கிறிஸ்தவன்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. அவருடைய பிள்ளைன்னு பிதா உங்களை அங்கீகரிக்க மாட்டாரு. உங்க ஆராதனை, உங்க ஜெபம் எல்லாம் வீண். உங்க வாழ்க்கை மாறாம ஒண்ணுமே இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போமா?